ஹலோ காய்ஸ், இந்தியாவில் எல்லாருமே ஹோட்டல்ஸ் ஷூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அதே அமெரிக்காவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் கூட நான் பார்த்ததில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஷூட்ஸ்க்கு போய் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் பார்க்க போகிறேன். அதுக்காகவே நாங்கள் ஒரு ஷூட்ஸ்லாம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ஷூட்ஸோட பேர் வந்து டவுன் பிளேஸ். இந்த ஷூட்ஸில் வந்து வெளியே சூப்பராகவே வச்சுருந்தாங்க. நிறைய பூச்செடிகள்லாம் இருந்தது. ஃப்ளார்ஸ்லாம் பார்க்க சேமாக இருந்தது, பட் கலர் வேரி ஆகிட்டு இருந்தது. அங்கே ஒரு மரம் ஃபுல்லாமே பூக்களாக இருந்தது. என்னடான்னு போய் பக்கத்தில் பார்த்தேன். எல்லாமே ஒயிட் கலரில் அழகாக இருந்தது பார்க்கவே. இதுதான் என்ட்ரன்ஸ் ஆஃப் த டவுன் பிளேஸ் ஷூட்ஸ். அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு தான் பில்டிங்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த செடி வச்சுருந்தாங்க. இது பார்க்குறப்ப எனக்கு வந்து இந்த பட் ரோஸ், வார்ட் ரோஸ் அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. நாங்களாம் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இது வந்து குட்டி செடியாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். எனக்கே வித்தியாசமாக தான் இருந்தது. இங்கே கீக்கு பதில் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் கீ. இந்த ஷூட்ஸில் யார் யார் ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் அவங்கவுங்க ரூமுக்கு தேவையான கார்ட்ஸ் இருக்கும். அதே மற்ற கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். சரி, நம்மளும் நம்ம கார்டு வச்சு யூஸ் பண்ணி நம்மளும் மேலே போய் பார்க்கலாம் அந்த ஷூட்ஸ் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய கார்டு யூஸ் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே 2 டோர் இருந்தது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அயன் பாக்ஸ் இருந்தது, அயனிங் டேபிள் இருந்தது, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஹேங்கர்ஸ்லாம் இருந்தது. அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்ப க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆப்போசிட்டில் இன்னொரு டோரும் இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணால் ரெஸ்ட் ரூம் தான். நெக்ஸ்ட் வந்து கிச்சன் இருந்தது. ஹால் பக்கத்துலேயே ஓப்பன் கிச்சனாக தான் இருந்தது. இந்த கிச்சன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா மினி கிச்சன் மாதிரியே இருந்தது. வாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அவனுக்கு மேலே டோஸ்டர், அப்புறம் வந்து கப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது ஓப்பன் பண்ணப்போ இங்கே வந்து கிளாஸ் வெசல்ஸ்லாம் இருந்தது. ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி, ஜூஸ் குடிச்சிக்கிற மாதிரி. இந்த செல்ஃபை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இங்கே வந்து நம்ம கொண்டு வர திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி எம்டி செல்ஃபாக தான் இருந்தது. கீழே வந்து குக்கிங் காயில்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு கீழே கிரில் இருந்தது. எப்போவுமே சிங்க்கு கீழே ட்ராஷ் இருக்கும், அது மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அது மாதிரி செட்டப்பில் தான் இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே டிஷ்வாஷரும் இருந்தது. அப்படியே நம்ம இங்கிட்ட டர்ன் பண்ணோம்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருந்தது. அப்புறம் உங்க காஃபி குடிச்சிக்கிற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து குக்கிங்க்கு தேவையான ஸ்பூன்ஸ், நைஃப்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மசாலாஸ்லாம் போடுற மாதிரி டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இதுவும் வச்சுருந்தாங்க. பீலர்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபோக் இருந்தது. அதெல்லாம் அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். கீழே வந்து குக்கிங் வெசல்ஸ் வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய வெசல்ஸாக. இதுதான் வந்து ஹால். இங்கே வந்து 2 ஸ்டடி டேபிள் இருக்குது. அது ஒன்று. அப்படியே நம்ம இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது. நம்ம ஸ்டடிக்கு வந்து யூஸ் பண்ணலைனாலும் ஒர்க்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்ஸ்லாம் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ரூம் இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஹேங்கர்ஸுமே வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த ஹேங்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணலை. ஏன்னா நானே வந்து எல்லாமே மடித்து நீட்டாக தான் கொண்டு வந்திருக்கேன் சூட்கேஸில். திரும்ப இங்கே இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா திரும்ப போகிறப்ப வந்து திரும்ப நான் மடிச்சிட்ருக்கனாடி இது அவ்வளோக்கு நான் யூஸ் பண்ணல. இதுக்கு பக்கத்துலேயே வந்து டெலிஃபோன் இருந்தது. நம்ம ஏதாவது அர்ஜென்ட் அப்படின்னா கூட கீழே ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எல்இடி டிவி இருந்தது, நமக்கு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி. பக்கத்துலேயே வந்து விண்டோ இருக்கும். அந்த விண்டோவில் வந்து வியூ பார்க்கவே சூப்பராக இருக்கும். வெளி வியூ அப்படியே பசுமையாக இருக்கும். இந்த அலாரம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருங்க உங்களுக்கு வெளி வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல?
இது வந்து இதுலேருந்து பார்க்க தெரில. அப்படியே கீழே பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து பூச்செடி சைடில் நட்டிருப்பாங்க. அது அவ்வளோக்கு தெரில. உங்களுக்கு நான் ஃபுல் பெட்ரூமையே திரும்பவும் சுற்றி காமிக்கிறேன். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தான். நாங்கள் வேஃபில் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணோம். சாக்லேட் மஃபின், ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ், நட்ஸ்னு எல்லாமே இருந்தது. நீங்களும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. நானும் சாப்பிட போகிறேன். பாய்.